இறந்து போன கிரைம் நாவலாசிரியர் ஒருத்தரோட மகன் தான் வெற்றி. தன்னோட தந்தை பற்றி உருவாகிற ஒரு புத்தக வேலைக்காக சென்னைக்கு வராரு. அப்போ சென்னையில் தொடர் கொலைகள் நடக்குது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையா கூட சேர்ந்துக்கிட்டு தன்னோட புத்திசாலித்தனமான மூளையை பயன்படுத்தி அந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளியையும் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தம்பி ராமையாவோட செல்ல மகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? தம்பி ராமையா, வெற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்க? இதுதாங்க சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கத்தோட கதை. எழுத்தாளர் மகன், தொடர் கொலைகள், கொஞ்சம் விகார தோற்றம் கொண்ட கொலையாளி, போலீஸ் துப்பறிதல், அதுக்கு வெற்றி உதவுதல், அடுத்தடுத்த கொலைகள்னு கதை போய்கிட்டே இருக்கு. ஹீரோ வெற்றி கெட்டப், காஸ்டியூம், நடிப்பு எல்லாமே வீக்கு தாங்க. ஹீரோவுக்கான எந்த விஷயமும் இல்லாமல் அவரை பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர். அதுலேயும் ஒரு கிரைம் கதாசிரியரோட மகன் கிரைமை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது நம்ப முடியாத கற்பனை. அதை எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கிறாங்கன்ட்டு தெரியல. கடைசியில் தம்பி ராமையாவுக்காக ஒரு விஷயம் செய்கிறாரு வெற்றி. படத்தில் அது மட்டும்தான் உருப்படியான விஷயம். அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோயின் ஷில்பா மஞ்சுநாத், போலீஸாக வர்ற நைனா சாய் அழகாக இருக்காங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. எந்த சீன்லையுமே பெருசாக நடிக்கலைங்க. மாறா தம்பி ராமையா ஓவராக நடிச்சிருக்காரு. காமெடி போலீஸ் மாதிரி பேசுகிறாரு. அவருக்கும் அவர் மகளுக்குமான அந்த பாச பிணைப்பு மட்டும்தான் மனசில் நிற்கிது. வில்லனாக வர்ற மகேஷ் தாஸ் தான் படத்தோட தயாரிப்பாளர். அவருக்கு நிறைய பில்டப் சீன். கடைசி காட்சியில், அதாவது சண்டை காட்சியில் கூட ஹீரோவை விட அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம். பின்ன தயாரிப்பாளராச்சுல்ல, இதெல்லாம் பண்ணணும்ல. அவர் ஏன் அப்படி மாறுறாரு, ஏன் கொலை செய்கிறாருன்ற விஷயத்தில் அழுத்தமே இல்லை. அதுவே கதையோட மைனஸாகவும் அமைஞ்சிடுச்சு. தம்பி ராமையா மகளோட நண்பர்களாக வர்ற மேலிடத்து பிள்ளைகளோட நடிப்பும் கேரக்டரும் கதை கூட நல்லா செட் ஆயிடுச்சு. அவங்கள ஹீரோ நடத்துகிற விதமும் சபாஸ்னே சொல்லலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை தேவை. நாட்டில் சபல புத்திக்காரர்கள் அதிகம். பெண்கள் உஷாராக இருக்கணுன்ற நல்ல கருவை கிரைம் த்ரில்லர் பாணியில் சொல்ல முயற்சி பண்ணி தடுமாறி இருக்காரு இயக்குனர் அனீஸ் அஸ்ரப். ஹீரோ மற்ற கேரக்டரும் கதைக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுலேயும் கிரைம் கதைக்காக விறுவிறுப்பு, திருப்பங்கள் அதிகம் இல்லாதது, அது அழுத்தமாக இல்லாதது பெரிய குறையாக தான் இருக்கு. கடைசி 4-5 சீன், அதில் சொல்லப்படுற விஷயங்கள் சரி. அதுக்காக ஒரு முழு படத்தை பார்க்கறது சலிப்பை ஏற்படுத்துதுங்க. சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் கதையில் கடைசி பக்கம் மட்டும்தான் தேறி இருக்கு.